பாரதியம்மா பேசுகிற தாய் இந்தியா நாடு. டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் எல்லா நீதிமன்றத்தில் ஜட்ஜிக்கு கணக்கு கொடுக்கணும்ல நீதியரசர். எதுக்கு கணக்கு உட்காந்து கணக்கு விட்டுக்கிட்டு இருக்காருங்கிற கணக்கு கேள்வி உங்களுக்குள்ளே நடக்கணும், உங்களுக்குள்ளே கேள்வி எடுக்கணும். இப்போ இவ்வளோ கணக்கு போடுறாரு ஐயா அப்படின்னு. அரசியல்வாதி கவர்மெண்ட்டை நியமித்த கணக்கில் சென்னையிலேருந்து இப்போ தமிழ்நாடு கணக்கு மட்டும், அப்போ அடுத்த ஸ்டேட்டு இப்படிதான், அடுத்த ஸ்டேட்டு இப்படிதான், அடுத்த மாநிலம் இப்படிதான், அடுத்த நாடு இப்படிதான். இதே சொல்லி இப்போ இதே நடக்கு. தமிழ்நாட்டில் கவர்மெண்ட்டாக நியமித்த கணக்கு பத்திரப்பதிவில் அவன் என்ன மந்திரியை நியமிச்சிருக்கான் பத்திரப்பதிவுக்கு. அடுத்தாப்புல பஞ்சாயத்து போர்ட்டுக்கும் மந்திரியை நியமிச்சிருக்கான். பஞ்சாயத்து போர்டு தலைவராக ஒரு பெண்ணை தூக்கி வச்சுருக்கான்ல, அதெல்லாம் அது ஒன்றும் அரலூசு மாதிரி இருக்குது, அரை மெண்டல் மாதிரி உட்காந்துருக்கு. அதுக்கு என்ன விவரம் தெரியும்? என்ன விவரம் தெரியும்? நீதிமன்றத்தில் கேட்பா ஜட்ஜி ஆண் பெண்ணும், அதுக்கு என்ன தெரியும்? ஒரு கணக்கு வழக்கு தெரியாது. ஒரு கணக்கு கேள்வி கேட்கும் செய்தியாளர்கள் செய்தி கேட்கல கணக்கு கரெக்டாக விடணும். அப்போ அரை கோட்டியே தூக்கி வைக்கும். அரை கோட்டினா ஒன்றுமே தெரியாத பஞ்சாயத்து போர்ட்டுக்கு கணக்கில் தூக்கி வைக்கும். நிதி டெல்லியிலேருந்து வரும், அதெல்லாம் அந்த கேட்ச் பண்ணணும், கையெழுத்து போடணும்ல, அந்த கையெழுத்து போட்ட கணக்கு பிடிக்க. அப்போ ஒரு அரை கோட்டியை தூக்கி வச்சாச்சுன்னா அரை கோட்டி கையெழுத்து போட்டுரும். அப்போ அந்த காகித பேப்பரை எப்படி கொண்டு போகணுங்கிற கணக்கு முதலமைச்சர் பூரா பார்ப்பான். இதான் அவனுடைய கொள்கை, அவனுடைய தர்பார், நடத்துகிற தர்பார். நான் தமிழ்நாடு முழுவதும் சேர பிடிச்சி ஆட்டி நான் கெட்டி பிடிச்சி கொண்டே இருக்கும்னா அவர் மழை காற்று புயல் நிலநடுக்கம் எல்லாமே அவர் கையில் இருக்குது. செகண்டில் விடுவார். இப்போ சென்னையில் ஒரு பஞ்சாயத்து போர்ட்டுக்கு உள்ள தலைவர், தலைவர் போட்டாதான் கையெழுத்து போட்டாதான் பஞ்சாயத்து போர்ட்டுக்கு பூரா காகித பேப்பர் அங்கேருந்து வரும். இங்கே இருக்கிற எம்எல்ஏ போய் கேட்பான், என் பஞ்சாயத்து போர்ட்டு இத்தனை இருக்குது, நிதி வேணும்னு சொல்லி கேட்பான். அந்த நிதி வந்த உடனே உள்ள கணக்கு காட்டுறதுக்கு லேசாக கண் துடைப்புக்கு அந்த வேலையை முடிச்சிருவான். முடித்து அந்த கணக்கு பேப்பரில் கணக்கு பட்டியல் போட்டு ஏற்றிடுவான். 10 கோடிக்கு உள்ள கணக்கு வந்தால் 9.5 கோடி எனக்கு செலவாயிருக்குன்னு கணக்கு ஏற்றி பட்டியலை ஏற்றிடுவான். அந்த வெளியே எடுக்கிற கணக்கு மந்திரிக்கு தெரியும். மந்திரி ஆம்பளையாக உட்காந்துருக்கான்ல, பொம்பளை யாரும் கிடையாது, புரியுதா? புரிஞ்சிக்கோ. பொம்பளையை பஞ்சாயத்து போர்ட்டுக்கு தலைவராக நியமித்து உட்கார வச்சுருக்கான் சென்னையில். இந்த கணக்கில் தான் கையெழுத்து போட்டு பணம் போகும். அந்த காகித பேப்பர் சுருட்டுக்கான்ல, கணக்கு எடுக்கான்ல, உழைச்சி சாப்பிட்டு பூமியில் போ, தண்ணி உனக்கு வீட்டுக்கு வேணும்னா அந்த காலத்தில் கிணத்துகளில் இறைச்சி வீட்டுகளுக்கு செலவமாக போகும். சுத்தமாக தண்ணி ரொம்ப செலவாகாது. இப்போ தண்ணி செலவாகி எவ்வளவு கஷ்டப்படுத்துதான், எவ்வளவு மலைகளை உடைக்கான், எவ்வளவு டார்கராக செய்தான், எவ்வளோ பூமி கீழே தண்ணி போட்டு எடுக்கான். அப்போ பேரழிவு வர்ற காரணம் என்ன காரணம்? இந்த மானிட பிறவி செய்த வேலை. உழைப்பு கிடையாது. உழைக்காமல் போட வேண்டியது, வீட்டில் டாங்கி ஏற்ற வேண்டியது, சொருன்னு உட்காந்து குளிச்சுட்டு கழுவிட்டு போயிட வேண்டியது. இதே சோழி இப்போ நடக்குது. அதான் பஞ்சாயத்து போர்டை அடி வேரோட என்கவுண்டரில் போட்டு முடிச்சிருவார். 75 வருஷம் ஆண்டு காலமாக இருந்த கணக்கை பஞ்சாயத்து போர்டு தலைவர் பூரா தூக்குவார். ஆணும் பெண்ணும், புரியுதா? ஆணும் பெண்ணும் எல்லாம் கட்சிக்காரனே இருந்திருப்பான். அந்தந்த கட்சிக்கு உள்ளவன் எல்லா கணக்கும் வாங்குவான். நிமிர்ந்து உட்கார்ந்து கணக்கு போடுறார். நீதிமன்றத்தில் ஜட்ஜி பூரா கேட்டுக்கோப்பான். ஆணும் பெண்ணும் லாயர் தப்பு செஞ்ச கணக்கு நீ தப்பிக்க விடுத, நீதிமன்றத்தில் எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சு வாரான். 2 வழக்கறிஞர்களும் எதிர் 2 பேரும் ஆடுதிய. தப்பு செஞ்சால் ஒருத்தன் விட்டு கொடுத்து போகணும். ஒருத்தன் சட்டத்தில் ஓட்ட இருக்குது, தப்பு செய்யறவனு தண்டனை வாங்கி கொடுக்குறது லாயர் தான் வாங்கி கொடுக்கணும். அந்த காலத்தில் மன்னர் ஆட்சியில் தப்பு செஞ்சவனை தூக்கிட்டு வருவாங்க, தப்பு செஞ்சவனை கணக்கு ஒப்படைப்பாங்க. அப்போ தப்பு செஞ்சவனை தூக்கிட்டு வந்தவனே க்ளோஸ் பண்ணுறான் அப்படின்னு கணக்கு வந்தது, கணக்கு நடந்தது. இப்போ தப்பு செய்வனை தப்பிக்க விடுறது லாயர். தப்பு செய்யாத சரியா? தப்பு நீதி அரசர் கடவுள் உட்காந்துட்டாரு, கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டு அடுத்து என்ன உன்னுடைய குடும்பத்துக்கு என்ன வேணும்,
என்ன அப்படிங்கிற கேள்வி அவர்கிட்ட கேளு. நீதி அரசர்கிட்ட முக்கால் சத்தியம் புரிஞ்சு நடப்பா. அதனால தான் அரசியல்வாதியை கீழே வழக்கறிஞர்களை கவர்மெண்ட்டில் சேர்க்காம ஆட விட்டு வேடிக்கை பார்த்துட்டான். இப்போ புரியுதா? உங்களை கூட ஆட விட்டு அரசியல்வாதி வேடிக்கை பார்க்க விட்டான். கவர்மெண்ட் லாயர் அவனா நம்பிப்பான். அந்தந்த கட்சி கொடிக்கு கவர்மெண்ட்டாக உள்ள வழக்கறிஞர் இருப்பான். அந்த கவர்மெண்ட் செவிச்சு அவனுடைய பதவி உட்கார்ந்தோடனே கவர்மெண்ட் லாயராக ஆக்கிடுவான். இவனும் சூட்கேஸை தள்ளுவான், எனக்கு இந்த சீட்டு வேணும், இந்த நீதிமன்றத்துக்கு வேணும்னு. இப்போ புரியுதா? இது எல்லாம் கைலாசத்தில் நடந்த கவர்மெண்ட் லாயரை நடத்தித்தான் ஓடியாந்துருக்கான், ஆடிக்கொண்டே இருக்கான். அது நீதி அரசர் தான் அந்த தண்டனைக்கு அவனை ஏற்று பார்க்க முடியும். அவர் தான் பார்க்கார் அவனை பார்ப்பார். அவன் அடியோட இந்த செம்மத்தில் நொறுக்கிடுவார். முக்கால் சத்தியம்.